நமஸ்காரம் நமஸ்காரம். ஓம் மவ சிவ. ஒரு சாரருக்கு கிரகங்கள் நல்லாக இருந்து கூட இவர்களுக்கு யோகம் கிடைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. ஏன் இவர்களுக்கு யோகங்கள் கிடைப்பதில்லை? நல்லா நம்ம ஒரு யோசனை பண்ணோம். ஒரு சின்ன சின்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் சில தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதுல பர்டிகுலரா இந்த அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் நாம் மாமிச உணவு உண்ணுவதை, புசிப்பதை சற்று தவிர்க்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் அன்று அந்த அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் இந்த பூமியில பவர் அதிகமா இருக்கு. இந்த பவர் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பவர் இன்னும் அதிகமாயிரும். ஒரு கருத்து என்னவென்றால், மனிதன் எதை உண்கிறானோ அதுவாக மாறுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனிதன் எதை உண்கிறானோ அதுவாக மாறுகிறான். மனிதன் எதை நினைக்கின்றானோ அதுவாகவும் மாற்றப்படுகின்றான். மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாக அவனை மாற்றப்படுகிறது. நீ அதுவானால் அது உன்னை வழி நடத்தும். இப்போ உதாரணமா, நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கு. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். ஒரு படிக்கக்கூடிய மாணவன் அல்லது மாணவியானவர், நான் ஒரு ஏர்ஃபோர்ஸ் போகணும், ஒரு ஆர்மிக்கு போகணும், இல்லை ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஆஃபீஸராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைந்து கொண்டே இருக்குமாயானால் கண்டிப்பாக அவர்கள் அதில் திறம்பட இறங்கி அதில் சக்சஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்பயுமே இந்த லோகத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் தோசை சுடுற மாதிரி, எப்பயுமே கல்லு, இயற்கைங்கிற கல்லு சூடாவே இருந்துட்டே இருக்கும். தோசை கல்லு, உங்களுக்கு என்ன வேணும், தோசை வேணுமா, உடனே எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக வேணுங்கிற உடனே மாவை ஊற்றி தோசையை சுட்டு எடுத்துடணும். இல்லை என்றால் அது ஒன்றா ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கலாம், அல்லது ஹீட் ஆகாமல் தண்ணி பட்டு ஹீட்டு குறைவாகவும் இருக்கலாம். அதுபோன்று நம்முடைய எண்ணங்கள் இதை செய்யலாம், வரைமுறைக்கு உட்பட்டு செய்யலாம் என்று இருக்கும் பொழுது அதை நாம் செய்து முடிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து சல்லாபம் விடுவது, அதாவது ஒரு பிசிக்கல் கான்டாக்ட், அதாவது ஒரு உடல் உறவு வைத்துக் கொள்வதும் சிறப்பானது அல்ல. அன்றைக்கு பவர் அதிகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிறக்கக்கூடிய குழந்தையானது அங்க விகனகமாக பிறக்கின்றது என்று பல ஆயிரக்கணக்கான பிறந்த குழந்தைகளை, அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தைகளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆகவே சில விஷயங்களை நாம் சற்று தவிர்க்கப்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் நம்மிடத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆகவே அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை என்று ஒரு புதிய காரியங்களை துவங்கலாமா என்று கேட்கும் பொழுது, அந்த அமாவாசை என்றும் புதிய காரியங்களை துவங்குவதை சற்று தள்ளி வைக்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், அன்று பித்ருக்களுக்கு, நம்முடைய மூதாதையருக்கு உண்டான நாட்கள்,
அந்த மூதாதையருக்கு உண்டான நாட்களில் நாம் அவர்களை பெரிய லெவல்ல ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை. ஜஸ்ட் மனசில் நினைச்சாலும் சரி, அல்லது போட்டோ ஏதாவது வீட்டில் இருந்தால் ஒரு சின்ன ஒரு பூவை வச்சு குடிக்க ஒரு சொம்பள தண்ணியை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாவே உங்களுக்கு அவர்களுடைய அனுகிரகம் ஆயுள் முழுவதும் நிறைந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும். அவருடைய அனுகிரகங்கள் இன்னும் தேவை ஏற்பட்டால் அவர்கள் உண்ணக்கூடிய உணவை நாம் வைத்து படையல் செய்துவிட்டு அதில் ஒரு உருண்டையை காகத்திற்கு வைத்துவிட்டு நாம் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அன்று நாம் ஒரு கடல்ல போய் ஸ்நானம் செய்வது, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றில் குளிப்பது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆனால் இந்த குளிக்கும் பொழுது அல்லது குளித்து முடிந்த பிறகு நம்முடைய துணியை நாமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அல்லது நம் கையில் உள்ள சோப்பை நாமளே டப்பால போட்டு கழுவிட்டு எடுத்து வைக்கணும். அடுத்தவங்க கிட்ட சோப்பை வாங்கி கொண்ட தேய்க்கிறதுக்கு போறதுக்கு செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருந்தால் இந்த ஆற்றில் குளித்து விட்டு அந்த முடிய நல்லா முடிஞ்சு தண்ணீர் மேலே யார் மேலேயும் இப்படி இப்படி ஆட்டினா யார் மேலேயும் வராத வண்ணம் அதை புழிஞ்சிட்டு அதற்கப்புறம் வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவர்களுக்கு அந்த தண்ணீரானது, பெண்களுக்கு அந்த தண்ணீரானது அடுத்தவர் மீது பட்டப்பட்டால் அவர்களுக்கு பெண் தெய்வ சாபம், பெண் தெய்வ தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆண்களாக இருந்து அப்படி குளித்து விட்டு அந்த தண்ணீரை வேறவங்க மேல அடிக்கிறது, அந்த தலைமுடி இப்படி இப்படி பாடும் பொழுது அந்த தண்ணீர் வேற மேல படும் பொழுது ஆண் தெய்வத்தோட சாபம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி செய்யறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணீர் படுறதுனாலயோ போறதுனாலயோ வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டேப்ல தண்ணீர் ஒழுதுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் டேங்க் சரியா நிற்காது, அல்லது வாட்டர் டேங்க் எவ்வளோ பூசினாலும் தண்ணி நிற்காது. ஸோ இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். அதன் மூலமாக நமக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நல்ல சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குவது, அன்று மட்டும் ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்து, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுத்தம் செய்துவிட்டு ஒரு இறைவனை வழிபாடு செய்தல் சாலச் சிறந்தது. நமக்கு யோகங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் என்ன பலாபலன், யோகமான பலாபலன் என்ன இருக்கோ அந்த பலாபலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பது உண்மையான உண்மை. யோசனை செய்வோம், செய்து பார்ப்போம். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மவ சிவ. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒருமுறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Goal time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. AS Mahashri Rajan.